எங்கிருந்தாலும் யார் வேண்டுமானாலும் எந்நேரமும் படிக்கலாம். சுரேஷ் பாடசாலை வீடியோ கோர்சஸ் ஃபார் TNPSC Group 2, Group 2A. அனைத்து பாடங்களுக்கும் பாடவாரியாக மாதிரி தேர்வை உள்ளடக்கியது. தொடர்புக்கு www.sureshpadasalai.com. வெற்றியின் முகவரி சுரேஷ் IAS அகாடமி. மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். TNPSC Group 2, Group 2A 2021 இலவச தேர்வு 2 தேர்வுக்குரிய டாபிக் வந்து யூனிட் 8 பார்த்துருப்பீங்க. ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ஏர்லி எஜுகேஷன்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இது சம்பந்தமா ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. அதாவது தொடக்க கால தேசிய அதிர்வலைகள்னு சொல்லுவோம், ஏர்லி நேஷனல் ஸ்ட்ரிங்கன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அது வந்து ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பின்னர் கூற்றுகளில் சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி குறிச்சு வச்சுக்கோங்க. நீங்க வந்து சரியான கூற்று தவறான கூற்று ஆன்சர் தப்பா போட்டக்கூடாது இல்லையா? ஸோ சரியான கூற்றுன்னு பக்கத்து குறிச்சுக்கோங்க. சென்னை வாசிகள் சங்கம் 1852 துவங்கப்பட்டது. இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிறது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது தொடங்கினது யாருன்னா கஜுலு லட்சுமி நரசு அப்படிங்கிறவர் தான் இந்த இயக்கத்தை தொடங்கி இருக்கிறாரு. அதாவது பிரிட்டிஷ்க்கு எதிராக தொடக்க காலத்துல வாய்ஸ் ரைஸ் பண்ண பூனா சார்வஜனிக் சபை, இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்கும் பொழுது சவுத் இந்தியாவில தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, தமிழில் வெளிவந்த தேசிய பருவிதழான சுதேசமித்திரன் 1891 துவங்கப்பட்டது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஸோ தேசியவாதிகள் அவங்களுடைய நோக்கத்திற்காக பத்திரிகையை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி வந்தாங்க. ஸோ அதுல வந்து முக்கியமான ஒரு பத்திரிகை அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதேசமித்திரன் 1891 வெளிவந்தது. ஸோ பாரதியார் கூட இந்த பத்திரிகையில நிறைய பத்திரிகைகள் கட்டுரைகள் எழுதின அவர் கூட இந்த பத்திரிகையிலும் சில கட்டுரைகள் எழுதியிருக்காரு. தொடக்க காலத்தில் சுதேசமித்திரன்ல தான் ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஸோ சுதேசமித்திரன் பருவ இதழ், அதற்கு முன்னாடி தொடங்கப்பட்ட இதழ் தான் தி ஹிந்து அப்படின்னு ஒரு செய்தி. அந்த செய்தித்தாள் 1878 1878 தொடங்கப்பட்டது. இது ரெண்டுமே யாரு தொடங்கினா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியர் அவர் தான் தொடங்கி இருக்கிறாரு. இவர் வந்து ஒரு புரட்சிகரவாதியாவே நம்ம எடுத்துக்கலாம். இந்திய தேசிய காங்கிரஸ்லாம் உருவாவதற்கு முன்னாடியே இந்த கருத்துகளையும் சித்தாந்தத்தையும் கொண்டிருந்தவர். ஸோ தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசமித்திரன் கரெக்ட் தான். ஸோ குடிமைப்பணி தேர்வுகளை இந்தியாவில் மட்டுமே நடத்த வேண்டும் என சென்னை மகாஜன சபை, அதனை சென்னை மகாஜன சபை எப்படி இந்த சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிறது சவுத் இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஒரு முதல் அமைப்போ, அதுக்கு அடுத்தபடியாக சென்னை மாகாணத்தில் தொடங்கப்பட்ட முக்கியமான குறிக்கோள்களுடன் தொடங்கப்பட்ட அவங்களுக்கு சில ஐடியாலஜிஸ் பிலாசபிஸோட தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னா சென்னை மகாஜன சபை தான். இது 1884 துவங்கப்பட்டது. இன்னைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் சொல்றோம். இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 தான் நிறுவப்பட்டிருந்துச்சு. அதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்டது. அவங்க குடிமைப்பணி தேர்வுகள் இன்னைக்கு நடத்துற நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை இந்தியாவிலையும் நடத்தணும், இங்கிலாந்துலையும் நடத்தலாம் அப்படின்னு அந்த காலத்துல அவங்க கோரிக்கை விடுத்திருந்தாங்க. இதுல வந்து ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு பாருங்க, இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் கொடுத்திருக்காங்க. ஸோ தவறு. அப்புறம் VS ஸ்ரீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதி, அவர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு கொடுத்து தவறு. VS ஸ்ரீனிவாசனார், சர்க்கரையார், அப்புறம் வந்து ஜி சுப்பிரமணிய ஐயர், இவங்கெல்லாம் தொடக்க காலத்துல இருந்து மிதவாதிகள். காங்கிரஸ் அமைப்புடைய தொடக்க கால பேசஸ் பாத்தீங்கன்னா மிதவாத அமைப்புகளாகவே இருந்துச்சு. மிதவாதம்னா என்னன்னா அதிகப்படியான பெட்டிஷன்ஸ் மூலமாகவே பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து பல்வேறு கோரிக்கைகளை கேட்கறதுக்கு பேர் தான் மிதவாதிகள்னு பேரு. அவங்க தீவிர செயல்பாடுகள் எதுவும் இறங்கல. ஸோ முதல் 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இதுல சரியானதாக இருக்கு. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, ஜஸ்டிஸ் கட்சி தலைவர்கள், நீதி கட்சின்னு சொல்றோம். அந்த நீதி கட்சியை வந்து ஆங்கிலத்தில் வெளியிட்ட இதழ் தான் ஜஸ்டிஸ். ஸோ அதனால மக்களுக்கு வந்து பொதுவாகவே ஜஸ்டிஸ் கட்சி அப்படின்னா தான் புரியும். ஆக்சுவலா அந்த கட்சியுடைய பேருனா தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் பேரு. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொன்னா அந்த மக்களுக்கு புரியாது. அதனால ஜஸ்டிஸ் கட்சினே மக்கள் சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஜஸ்டிஸ் கட்சி தலைவர்கள் என்னுடைய ஸ்வீகார புதல்வர்கள் என்று கூறிய பிரிட்டிஷ் வைசிராய் யார்? இந்த வெல்லிங்டன் பிரபு அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்கிறார். அதாவது ஸ்வீகார புதல்வர்கள் அப்படின்னா என்ன, தனக்கு ஒரு வாரிசு மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜஸ்டிஸ் நீதி கட்சியானது அந்த காலத்துல ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடல. அவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா சமூக விடுதலை, சோசியல் ஜஸ்டிஸ் தான் அவங்களுக்கு தேவைப்படுது. தவிர இந்த சமூகத்தில் காணப்பட்ட குறைபாடுகள், குற்றங்கள், ஏற்றத்தாழ்வுகள் இதைத்தான் கலைன்னு ஆசைப்பட்டாங்களே தவிர அவங்க நிறைய பெரிய அளவில் வந்து பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்கல. அதுக்கு நிறைய அடையாளங்கள் நம்மளே பார்ப்போம். உதாரணத்துக்கு சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்துக்கு இந்திய அளவுல பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பின நிலைமையில கூட நீதி கட்சியினர் சைமனை வந்து வரவேற்க தான் செஞ்சிருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல பார்க்கும்பொழுது நீதி கட்சி இந்திய சுதந்திர போராட்டத்தை விட போராட்டத்தில் பங்கு பெறல. அவங்களுடைய முழு நோக்கமும் சமூக விடுதலைக்காகத்தான் இருந்துச்சு.
ஸோ அதை ஆணித்தனமாக சொன்ன ஒரு வைசிராய் தான் வில்லிங்டன் பிரபு. ஃபேமஸ் பழனி கான்ஸ்பிரசி, பழனி சதி திட்டம் எந்த ஆண்டு திட்டமிடப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பழனி கான்ஸ்பிரசி அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி தொடக்க கால அதிர்வலைகளை ஏற்படுத்திய முக்கியமான லீடர்ஸ் பார்க்கும்போது வீரபாண்டிய கட்டபொம்மன், பூலித்தேவர், அந்த லிஸ்ட்ல முக்கியமானவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த பழனிக்கு அருகில் இருக்கக்கூடிய கோபால நாயக்கர், திண்டுக்கல் கோபால நாயக்கர். அவருடைய புகழ்பெற்ற அந்த பழனி சதி திட்டத்தை பற்றி ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ என்று தீட்டப்பட்டதுன்னா ஏப்ரல் 29, 1800, ஆப்ஷன் ஏ தான். ஸோ பழனி சதி திட்டத்துல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த காலகட்டத்துல ஆங்கிலேயர்களுடைய நோட்ஸ்ல மராத்திய புரட்சியாளர்களின் பிரதிநிதிகள் இந்த ஏப்ரல் 28 விருப்பாட்சியை சென்றடைந்து பேச்சுவார்த்தைகளை முடித்துட்டு 30 திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டத்துக்கு முக்கியமாக தலைமை வைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கோபாலர், அதாவது திண்டுக்கல் கோபால் நாயக் அப்படின்னு சொல்லுவோம். இவரு எப்படி சவுத் இந்தியாவில் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம்ல கட்டபொம்மன் புரட்சி செய்தாரோ அதே மாதிரி திண்டுக்கல் பகுதிகளில் பழனி மண்டலங்கள்ல புரட்சி செய்தவர் இவர். ஸோ இதற்கு தலைமை வகித்தவர் தான். கோபால் நாயக் பத்தி சொல்லும் பொழுது இந்த வேலு நாச்சியார் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது இவர் தான். அதாவது 1772 காளையார் கோவில் பகுதி ஆங்கிலேயர்களால் முற்றுகையிடப்படுது. ஸோ தப்பித்து சென்ற ராணி அவர்களை ஒரு 8 ஆண்டுகள் தன்னுடைய காவலிலே வைத்து 1780 அவருக்கு படைபலங்கள் எல்லாத்தையும் உதவி செய்து தன்னுடைய காளையார் கோவில் பகுதியை மீட்பதற்கு உதவி செய்ததும் அவர் தான். ஸோ அது கோபால் நாயக் அவர்களை பத்தி பார்க்கிறோம். ஸோ இந்த கோபால் நாயக் அவர்கள் 1800 ஜூன் 3 கோயம்புத்தூர் கோட்டையை தாக்குவதற்காகவும் பிரிட்டானியர்களுடைய குதிரை படைகளை அதை தகர்ப்பதற்கும் சதி திட்டம் தீட்டினாரு. அதற்கு பேர் தான் பழனி சதி திட்டம்னு பேர். 4வது கொஸ்டின் பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கவனித்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். முதல்ல பாருங்க, ஈரோடு மாநாட்டிற்கு பின்னர் சுயமரியாதை இயக்கத்தில் பிளவு ஏற்பட்டது. சரிதான். அதாவது சுயமரியாதை இயக்கம் 1925 தந்தை பெரியார் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு இயக்கம். இது எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா விடுதலைக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் கிடையாது. இது சமூக விடுதலை, ஆண் பெண் சமம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமுதாயத்தில் காணப்பட்ட ஏற்றத்தாழ்வு குறைஞ்சி வகுப்புவாத பிரதிநிதித்துவம் அளிக்கணும். இந்த மாதிரி கோட்பாடுகளுக்காக முன்மொழியப்பட்டதான் சுயமரியாதை இயக்கம். இந்த சுயமரியாதை இயக்கத்துடைய மாநாடு செங்கல்பட்டு நடந்து வரிசை ஒவ்வொரு மாநாடு நடக்குது. ஸோ ஈரோடு மாநாட்டிற்கு பிறகு சுயமரியாதை இயக்கத்தில் பிளவு ஏற்படுகிறது. 1944 நீதி கட்சியை தந்தை பெரியார் அவர்கள் திராவிடர் கழகம் பெயர் மாற்றம் செய்கிறார். 2வது ஸ்டேட் பாருங்க, தோழர் ஜீவாவும் திரு ஐயாமுத்து அவர்களும் சேர்ந்து கொண்டு தேசிய சுயமரியாதை மாநாடு என்ற பெயரை மதுரை நகரில் மாநாட்டை கூட்டினர். தப்பு. தேசிய சுயமரியாதை மாநாடு எங்க இருந்துச்சுன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரி. என்ன கேட்டிருக்காங்க, பின்னக்கூற்றுகளில் சரியானது எது? 1 மட்டும்தான் இது சரியானது. அடுத்தது மெட்ராஸ் சுதேசி சங்கம், இது எப்பொழுது மெட்ராஸ் மகாஜன சபாவுடன் இணைந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மெட்ராஸ் சுதேசி சங்கத்தை தோற்றுவித்தது கஜுல் லட்சுமி நரசுன்னு சொன்னேன். 1884 பிறகு இந்த அமைப்பு முழுவதுமாக அழிக்கப்பட்டு மெட்ராஸ் மகாஜன சபாவுடன் இணைந்து செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பத்தி நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படிலாம் கேட்கறாங்க அப்படின்னா, இந்த சித்திரவதை ஆணையம் அப்படின்னு ஒரு ஆணையத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது இவங்கதான். டார்ச்சர் கமிஷன் சொல்லுவோம். டார்ச்சர் கமிஷன்னா அந்த காலத்துல வேளாண் செய்யக்கூடிய விவசாயிகளை கட்டாயப்படுத்தி வரி வசூல் செய்யறாங்க பிரிட்டிஷ்காரங்க அப்படின்னு ஆங்கிலேயர்களுடைய பாராளுமன்றத்திற்கு இந்த லட்சுமி நரசு என்பவர் எழுதிய ஒரு கடிதத்தின் மூலமாக, பிளஸ் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய HD செய்மோர் அப்படிங்கிறவரையும் இந்தியாவுக்கு வர வச்சு தமிழக பகுதிகள் பல்வேறு இடத்துல சுத்தி காட்டுறார். அப்போ தமிழக விவசாயிகள் படக்கூடிய துன்பங்களை பார்த்து அவர் நேரடியாக பிரிட்டன்ல போய் ஒரு கமிஷன் ஃப்ரேம் பண்றாரு. அந்த கமிஷனுக்கு பேர் தான் டார்ச்சர் கமிஷன் பேரு. ஸோ டார்ச்சர் கமிஷன் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ நிறைய சீர்திருத்தங்களை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது, பின்வரும் யார் மோதிலால் நேரு அவர்களால் இயற்றப்பட்ட தி இண்டிபெண்டன்ட் என்ற இதழில் பணியாற்றியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற இதழில் பணியாற்றியது உங்களுக்கு நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள். ஸோ நீலகண்ட பிரம்மச்சாரி அவர் யாருன்னு கேட்டா பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா பாரத மாதா சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியவர்னு சொல்லுவாங்க. பாரத் மாதா அசோசியேஷன். இவர் முழுக்க முழுக்க பாண்டிச்சேரி பகுதிகளில் இருந்து இந்தியாவிற்காக சுதந்திரத்திற்காக போராடியவர். அப்ப நீலகண்ட பிரம்மச்சாரியோட முக்கியமான ஒரு கேஸ் என்ன கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புனலூர் பகுதிகளில் வன அதிகாரியாக பணியாற்றி வந்தவர் தான் வாஞ்சிநாதன் என்பவர். ஸோ வாஞ்சிநாதன் கலெக்டர் ஆக்சஸ் சுட்டு கொண்ட போது அந்த வாஞ்சிநாதன் அவருடைய வீட்டை சோதனை பண்றாங்க. அப்போ வாஞ்சிநாதன் அவர்களுக்கும் யாருக்கெல்லாம் இந்த கொலைக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடிதான் இந்த நீலகண்ட பிரம்மச்சாரி என்பவர் அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். என்னன்னா,
நீலகண்ட பிரம்மச்சாரி நிறைய அந்த வழிபாடுகள்லாம் செய்யலாம். அந்த காலகட்டங்கள் வந்து புலித்தோல் பயன்படுத்துறது ரொம்ப ஒரு சராசரியான ஒரு வழக்கமா இருந்தது. ஸோ புலித்தோல் மீது அமர்ந்து அதுக்கப்புறம் வந்து பூஜைகள் பண்றது இந்த மாதிரி நிறைய கலாச்சாரம் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த புலித்தோல் ஒன்றை காட்டுல இருந்து ஒரு புலியை பிடிச்சு தனக்கு வந்து ஒரு புலித்தோல் கிடைக்குமாறு கேட்டு என்ன பண்ணியிருக்காரு, கடிதம் எழுதியிருக்கிறாரு. ஸோ நீலகண்ட பிரம்மச்சாரியோட கடிதம் நேரடியாக வாஞ்சிநாதனோட வீட்டுல பாக்குறாங்க. பார்த்துட்டு இதுல அந்த கேஸ்க்கு ஒரு சம்மந்தம் இருக்குன்னு அவர் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முக்கியமான ஒரு சுதந்திர போராட்ட வீரர் நீலகண்ட பிரம்மச்சாரி. ஸோ வந்து 1910 ஏப்ரல் 10 பாரத மாதா சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பை புதுவையிலிருந்து ஏற்படுத்துறாரு. அப்புறம் சூரிய உதயம் என்கிற ஒரு பத்திரிகையை புதுவையிலிருந்தே ரன் பண்றாரு. புதுச்சேரியில இருந்து இந்த ஒரு முக்கியமான பத்திரிகை என்னன்னு கேட்பாங்க. அது சூரிய உதயம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை. அதுக்கப்புறமாக பல கட்டங்கள்ல சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் இருந்து அதுக்கப்புறமாக கர்நாடகாவில் நந்திமலையில் ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்தி கடைசி வரைக்கும் ஒரு சாமியாரா இருந்து நம்ம இறந்து போயிருக்காரு. ஸோ நீலகண்ட பிரம்மச்சாரி ஒரு முக்கியமான ஒரு ரெவல்யூஷனிஸ்ட். இதுல சாய்ஸஸ் உங்களுக்கு ஜார்ஜ் ஜோசப், வீர ராகவாச்சாரியார், பாரதியார்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோசாப்பூ துறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ரோசாப்பூ துறை அப்படின்னா தமிழகத்தின் மதுரை பகுதிகளில் இந்த குற்ற பரம்பரை சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை எதிர்த்து குரல் கொடுத்த ஒரு வழக்கறிஞர் தான் ஜார்ஜ் ஜோசப். ஸோ இவர் மோதிலால் நேருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பரும் கூட. வீர ராகவாச்சாரியார் பத்தி பின்னாடியே ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ்ல கூட வீர ராகவாச்சாரியார் பத்தி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட், சென்னையில் யார் தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சாரம் ஒன்று உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ சைமன் குழுவை பொறுத்த வரைக்கும் 1927 இந்தியாவுக்கு வருகை தர்றாங்க. எதற்காக வர்றாங்கன்னா 1919 கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம், அந்த சீர்திருத்த சட்டத்துல ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் கொடுக்கணுமா அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்வதற்காக வரக்கூடிய குழு. இந்த சைமன் குழுல இந்தியர்கள் யாருமே இடம்பெறாதனால மக்கள் புறக்கணிக்கிறாங்க. ஸோ சைமன் குழு 1927 ஜான் சைமன் அவர்களுடைய தலைமையில இந்தியாவுக்கு வருவாங்க. தமிழ்நாட்டுக்கு எப்போ வர்றாங்கன்னா 1929 வர்றாங்க. 2 வருடங்கள் கழிச்சு தான் தமிழ்நாட்டுக்கு 1929 வர்றாங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா பிப்ரவரி மாதம் 18 1929. அப்ப எல்லாருமே போராட்டங்கள், எல்லா எதிர்ப்புகள், எல்லாருமே கோ பேக் சைமன் அப்படின்னு சொல்றாங்க. திரும்பி போ சைமன், சைமன் வெளியே போ அப்படின்னு நிறைய இடங்கள்ல பிரச்சாரங்கள் நடக்குது. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீதி கட்சியை சேர்ந்த பல்வேறு உறுப்பினர்கள் என்ன கேட்கிறாங்க, 1919 சட்டத்துல நிறைய தேர்தல் நடைமுறைகள்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்க, அது இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் செய்து தாருங்கன்னு தான் போய் நேரடியா சைமன்ட்டா முறையிடுறாங்க. பட் வந்து காங்கிரஸ் இயக்கமானது இதை வந்து கண்டித்து பல்வேறு போராட்டம் நடத்துது. அந்த போராட்டத்துல எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்படுது. அதற்கு யாரு தலைவரா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்தி அவர்கள் தான் தலைமை தாங்குறாரு. ஸோ சத்தியமூர்த்தியுடைய தலைமையில தான் இந்த போராட்டமானது நடைபெறுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1923 மே தின கொண்டாட்ட சிங்காரவேலரால் புரட்சிகரத்துடன் துவங்கப்பட்ட ஒரு கட்சி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மே தினம் பற்றி நமக்கு தெரியும். மே 1 கொண்டாடுவதற்கு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் இருந்த பொது உடைமை கட்சியுடைய முக்கியமான ஒரு லீடர் சிங்காரவேலர். ஸோ சிங்காரவேலர் தோற்றுவித்த அந்த கட்சி தான் பாத்தீங்கன்னா லேபர் கிசான் பார்ட்டி ஆஃப் ஹிந்துஸ்தான், அதாவது இந்துஸ்தான் உழவர் அமைப்பாளர் கட்சி. ஸோ இந்த சிங்காரவேலர் வந்து பொது உடைமைவாதி, தமிழ்நாட்டில இருந்து ஒரு முக்கியமான கம்யூனிஸ்ட் தலைவர். இவர் தான் உழைப்பாளர்களுக்காக பல்வேறு போராட்டங்கள், உதாரணத்துக்கு ரயில்வேல இருக்கக்கூடிய பொன்மலை பகுதி, திருச்சி பொன்மலையில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு பெரிய போராட்டத்தை நிகழ்த்தியிருந்தாரு. அதற்கப்புறமாக தென்னிந்திய ரயில்வே அமைப்புகளை வந்து ஒன்று கூட்டி போராட்டம் நடத்தியிருந்தாரு. அப்புறம் தொழிலாளன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை நடத்தியிருந்தாரு. ஸோ சிங்காரவேலர் பத்தி நிறைய செய்திகள் இருக்கு. தி இந்து என்னும் பத்திரிகை, செய்தி பத்திரிகை எந்த ஆண்டு துவங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி இந்து 1878. ஸோ பத்திரிகைகள் இந்தியாவில் தொடங்கினதுக்கு நிறைய ரீசன் சொல்றாங்க. பட் தமிழ்நாட்டில் தொடங்கின பத்திரிகைகளுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. அதாவது முதன்முறையாக 1877 1877ல இந்தியாவில் ஒரு நீதிபதி என்னன்னா நான் பிரிட்டிஷ் ஜூரிஸ்ட் அப்படிங்கிறவர் நியமிக்கிறாங்க. அதாவது ஒரு ஐரோப்பியர் அல்லாத ஒரு நீதிபதியை நியமிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நீதிபதி யார் அப்படின்னா டி முத்துசாமி அப்படிங்கிறவர் உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்படுறார். அப்ப இது பல்வேறு மக்கள்கிட்ட வந்து எதிர்ப்புகள் கிளம்புது. எங்க பிரிட்டிஷ்ல இருந்து கிளம்புது. பிளஸ் இந்தியாவில் தங்கியிருந்த ஆங்கிலேயர்களும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா, இந்தியாவுல நீதித்துறைக்கு இந்தியர்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்ட்டு கேள்வி எழுந்தது. இதை விமர்சனம் பண்றாங்க. யாருமே இதை ஆதரிக்கல, எதிர்க்கிறாங்க. அப்போதான் மக்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த செய்திகள் எப்படி மக்கள்கிட்ட போகுதுன்னா, இந்த கம்யூனிகேஷன் எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா செய்தித்தாள்கள் மூலமாகத்தான் மக்கள்கிட்ட வேகமா போகுது. அப்போ அவ்வளவு பத்திரிகைகளுமே ஆங்கிலேயர்களோட பத்திரிகைகள் தான். அப்போ இந்த தமிழர்களுக்கோ இல்லை இந்தியர்களுக்கோ சாதகமான விஷயங்களை சொல்றதுக்கு ஒரு பத்திரிகையுமே இல்லை.
அப்ப இந்த இடத்துலதான் ஒரு பத்திரிகை செய்தி ரொம்ப முக்கியம்னு நிறைய பேர் பத்திரிகைகளை துவங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி துவங்கப்பட்ட ஒரு முக்கியமான இந்தியாவில் இன்னைக்குமே ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் தான் தி இந்து அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் தான். யார் தொடங்கினா ஜி சுப்பிரமணிய ஐயர், எம் வீர ராகவாச்சாரியார் மற்றும் அவருடைய 4 நண்பர்கள் 1878 தொடங்குறாங்க. இந்த செய்தி பத்திரிகை தேசிய பிரச்சாரத்துக்கான ஒரு கருவியா இருக்கு. இன்னைக்கு நீங்க வீட்டுல வந்துட்டு ஸ்டாண்டர்டான இங்கிலீஷ் பேப்பர் அப்படின்னு நீங்க இந்திய அளவுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பேப்பர் தி இந்து தான். அப்ப இந்து பேப்பர் தான் வந்து முக்கியமா இருக்கு. இது சுதந்திர காலகட்டத்திலே துவங்கப்பட்ட ஒரு பத்திரிகை. இதே மாதிரி 1891 தமிழ்ல ஒரு பத்திரிகை வரும். ஏன்னா இந்துங்கிறது இங்கிலீஷ் பேப்பர் எல்லாருக்குமே தெரியும். சோ தமிழ்ல ஒரு செய்தித்தாள் வேணுமே அப்படிங்கிறதுக்காக அதே ஜி சுப்பிரமணியனார் 1891 சுதேசமித்திரன் ஒரு பத்திரிகை தொடங்குறாங்க. இன்னைக்கு சுதேசமித்திரன்ங்கிற பத்திரிகை எல்லாம் வர்றது கிடையாது, நின்றுச்சு. 1960களுக்கு அப்புறமாக இந்த வெர்னாக்குலர் பிரஸ் ரொம்ப ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தினத்தந்தி, தினமணி நிறைய பத்திரிகைகள் வர ஆரம்பிச்சோன்னா காம்படிஷன் பேசிஸ்ல சுதேசமித்திரன் பத்திரிகை நிக்க முடியாம அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலுமே இப்போ வந்து தமிழ் ஹிந்து திசை அப்படிங்கிற பேர்ல வந்து பத்திரிகைகள் தமிழ்ல வெளியே வரத்தான் செய்யுது. இந்த சுதேசமித்திரன் பத்திரிகை பத்தி கேள்வி கேட்பாங்க. இந்த பத்திரிகைகள் ஒவ்வொன்றா வெளியே வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த வெர்னாக்குலர் பிரஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம் அப்படின்னு நிறைய பத்திரிகைகளை கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பிராமணர் அல்லாதவருக்கு சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற பிரச்சனையை பெரியார் எழுப்பினார். ஒரு கூற்று கொடுத்திருக்காங்க. சட்டமன்றத்துல இந்த பிரச்சனையை எழுப்பி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, எழுப்பி இருந்தாரு. ரெண்டாவது, அதற்கான காரணம் என்ன? காங்கிரசின் முதல் அமைச்சரவையின் போது ராஜாஜி விற்பனை வரியை ரத்து செய்தார். காரணமே பொருந்தல. அப்ப காரணம் சரியா இருக்கான்னு பார்ப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட் சரியான்னு பாத்தீங்கன்னா, முதல் அமைச்சர் என்பது ராஜாஜி விற்பனை வரி ரத்து செய்தார். விற்பனை வரியை கொண்டுட்டு தான் வந்திருக்காரு. அப்ப விற்பனை வரி ஏன் கொண்டுட்டு வந்தாரு? அப்போ மதுவிலக்கு அப்படிங்கிறத முதன்முறையாக கொண்டு வந்த ஒரு முதலமைச்சர், மெட்ராஸ் மாகாணத்துடைய முதலமைச்சர் ராஜாஜி அவர்கள். அவர் எடுத்த ஒரு அட்டம்ப்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா லெவல்ல யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அட்டம்ப்ட். அப்போ ஒரு நாட்டிற்கு, எந்த ஒரு நாடுமே உலகத்துல முழுக்க முழுக்க மது ஒழிப்பில் ஈடுபட்ட ஒரு நாடு சொல்ல முடியாது. அப்ப அந்த நாட்டுடைய அரசாங்கம் அந்த மது ஒழிப்பதற்கான காரணமா எதை சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த நாட்டுடைய வருவாய் குறைஞ்சிரும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த நாட்டோட வருவாயே மதுவை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னா எல்லா நாடுகளுமே அதை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அப்போ காங்கிரஸ் அமைச்சரவையுடைய முதலமைச்சரவையாக வந்த ராஜாஜி அவர்கள் சோதனை முறையில் என்ன பண்றாரு? அவருடைய பகுதிகளில், சேலம் பகுதிகளிலேயே மது விலக்குங்கிறத கொண்டு வராரு. அப்ப அரசாங்கத்துக்கு கண்டிப்பா லோடு உள்ளதான் செய்யும். அப்ப அந்த லோடை பேலன்ஸ் பண்றதுக்காக விற்பனை வரி, சேல்ஸ் டாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு பண்றாரு, புதிதாக அறிமுகம் செய்கிறார். சோ இந்த ஸ்டேட்மெண்டே தப்பு தான். சோ வந்து கூற்று சரி, காரணம் தவறு தான் நம்ம போட முடியும். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 11 பாருங்க. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? முதல் மாநாட்டில் முதல் தீர்மானம் தொடக்க கால மிதவாதி ஜி சுப்பிரமணியர் அவரை பத்தி தான் நம்ம பார்க்கிறோம். சோ மிதவாதிகளுடைய பல்வேறு கூட்டங்கள் நடத்தி இந்த ஜி சுப்பிரமணியனார் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்புக்கே வலுவூட்டி இருக்கார். அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகணும் அப்படிங்கிற எண்ணம் எங்க இருந்து வந்திருக்குன்னா தமிழ்நாட்டில இருந்து தான் வந்திருக்கு. அதான் தொடக்க கால தேசிய அலைகளில் தமிழ்நாட்டின் பங்குல முக்கியமானதே பாருங்க நம்ம தான். இப்போ தமிழ்நாடு தான் இதற்கு முன்னாடி மெட்ராஸ் மகாஜன சபையின் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க காங்கிரஸ் முன்னாடி. இந்த காங்கிரஸ் கட்சியை புதிதாக உருவாக்கும் பொழுது தன்னுடைய உறுப்பினர்கள் அனைவரையும் அந்த கட்சி சார்பாக போய் நேரடியாக போய் பிரச்சாரம் செய்ய வச்சு, அவங்களுக்கு பதிலாக போராட வச்சு அந்த காங்கிரஸ் கட்சி வளர்த்ததுக்கு முக்கியமான தமிழர் பங்களிப்பு. அதுக்கு நிறைய உதாரணம் சொல்றாங்க. 1884 டிசம்பர்ல பிரம்மஞான சபை அப்படின்னு ஒரு அமைப்பு. பிரம்மஞான சபைனா தியோசபிக்கல் சொசைட்டின்னு சொல்லுவோம். இது நியூயார்க்ல இருந்த ஒரு அமைப்பு. இந்தியாவில் அதுக்கு நிறைய பிரான்ச் ஆபீசஸ்ல இருந்துச்சு. ஸோ இந்த தியோசபிக்கல் சொசைட்டியோட ஒரு கூட்டம் அடையாறுல நடக்குது. அந்த கூட்டத்தில் தான் ஆலம் ஆக்டேவியன் ஹியூம் அப்படிங்கிறவர் ஒரு இந்திய அளவிலான ஒரு அமைப்பு சுதந்திரத்திற்காக தேவை அப்படிங்கிறத உணர்றாரு. அப்போ சுதந்திரத்திற்கான அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவனம் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் தமிழ்நாடு தான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. முதல் கூட்டம் 1885 இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு அரேஞ்ச் பண்றாங்க. எங்க பண்றாங்கன்னா பம்பாயில் வச்சு நடத்துறாங்க. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு போகணும், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய டெலிகேட்ஸ் வந்துட்டு போனதுனால பம்பாயில் ஏற்படுத்துறாங்க. முதல் முறையாக 72 உறுப்பினர்கள் தான் அந்த காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. அந்த 72 பேர்ல 22 பிரதிநிதிகள் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காங்க. அப்ப 22 பிரதிநிதிகளை கொண்டு சேர்த்த பெருமையும் ஜி சுப்பிரமணியன் சேர். நெக்ஸ்ட் பாருங்க. வைக்கம் சத்தியாகிரகத்திற்கும் கோவில் நுழைவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சோ கோவில் நுழைவுக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கு. அத்வைதானந்த சபான்னு ஒரு அமைப்பு இருக்கு. இவங்க முழுக்க முழுக்க டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட்டுக்காகத்தான் போராடுறாங்க.
சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட். அப்ப பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னான்னு கேக்குறாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்? வைக்கம் சத்தியாகிரகத்திற்கும் கோவில் நுழைவு போராட்டத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பொது பணத்தால் நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொது தெருவில் தீண்டத்தகாத மக்கள் நடப்பதற்கு உரிமை இல்லை என்று சொல்வது எப்படி சரியாக இருக்கும் என்பதுதான் பிரச்சனை அப்படின்னு காந்தியடிகளுக்கே ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சோ வைக்கம் சத்தியாகிரகம் அப்படின்னு எடுத்துட்டாலே அதுக்கு முக்கியமான ஜார்ஜ் ஜோசப். இவர் தான் தந்தை பெரியார் அவர்களையே என்ன பண்ணியிருக்கிறாரு, வைக்கம் ப்ரொட்டஸ்ட்ல கலந்து கொள்ள வச்சதே இவர் தான். ஸோ வைக்கம் சத்தியாகிரகம் அப்படின்னாலே ஜார்ஜ் ஜோசப் சொல்லிடலாம். அவர் வந்து ஒரு வழக்கறிஞர்னால அந்த ஸ்டேட்மெண்ட் தெளிவா சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட், சரியான குற்றத்தை தேர்ந்தெடுக்கும். பாளையக்காரர் முறை காகத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது. சரிதான். ஸோ அந்த பாளையக்காரர் முறை, அதுக்கப்புறம் நிறைய முறைகளை கொண்டு வந்திருந்தாங்க காகத்திய பேரரசர். அதுல பிரதாபருத்திரன் அப்படிங்கிற ஒரு காகத்திய மன்னருடைய காலகட்டத்துல தான் இந்த முறையானது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அறிகிறார். இந்த முறையில என்ன அப்படின்னா, ஒரு சிற்றரசு ஒரு குறுநில பகுதியை ஒரு அரசரிடம் கொடுத்துருவாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய லாண்ட் ஆர்டர், சட்டம் மற்றும் ஒழுங்கு, அது போக வரி வசூல் செய்யறது, உள்ளூர் காவல், இந்த பணிகள் எல்லாம் அவங்களே செஞ்சுட்டு அவங்களுடைய வரியையும் கொஞ்சம் வசூல் பண்ணிக்கலாம். இந்த முறைக்கு பேர் பாளையக்காரர் முறை. இதே மாதிரி ஆயங்காரர் முறைன்னு ஒரு முறையும் இருக்கு. அவங்களையும் காகத்தியர் முறை தான் அறிமுகம் செய்தார்கள். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பிறகு கான் சாஹிப் யாரு? மருதநாயகம்னு சொல்றோம். அவர் தான் கான் சாஹிப், இல்ல யூசப் கான்னு சொல்லுவோம். சோ இவர் தான் பூலித்தேவர் அவர்களுடைய அந்த நெற்கட்டும் சேவல் கோட்டையை கைப்பற்றியது. சோ கான் சாஹிப் வந்து இறப்பிற்கு பிறகு பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். இந்த ஸ்டேட்மெண்ட் சரியான, இந்த ஸ்டேட்மெண்ட் சரிதான். அடுத்தது, கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அறிவிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசப் கான் துரோகி என்ற குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். அப்போ அவங்க கொண்டது யாரு? பிரிட்டிஷ்காரங்க. ஆமா, பிரிட்டிஷ்காரங்க கொண்டாங்க. அப்ப பதவியில வச்சது யாரு? அதுவும் பிரிட்டிஷ்காரங்க தான். அப்ப ராபர்ட் கிளைவ் வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்னரா இருக்கிறாரு, வங்காளத்தோட கவர்னர். அவருடைய படைப்பிரிவுல இருந்து நிறைய பகுதிகளை வந்து வெற்றி பெற செய்தனால அவரே ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த மருதநாயகம் சொல்ற யூசப் கான் அவர்களை பிரிட்டிஷ் படைகளுக்கு தளபதியா நியமிக்கிறார். அப்போ கர்னல் ஹெரான் ஏகப்பட்ட பேர் போராடியுமே பிடிக்க முடியாத நெற்கட்டல் சேவல் கோட்டையை யூசப் கான் அவர்கள் தான் கைப்பற்றி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட அவரே ஒரு கட்டத்துல பாளையக்காரோட பேச்சுவார்த்தை நடத்திட்டாருன்னு ஒரு செய்தி பரவனால அவரையவே வந்து என்ன பண்ணிருக்காங்க, தூக்கிலிட செய்து கொலை செய்திருக்கிறாங்க. 3ஆவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். சோ ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றிற்கு தலைமையேற்று வழிநடத்தினார் தவறு. சோ கட்டபொம்மனுக்கு ஒண்டி வீரனுக்கு சம்பந்தமே கிடையாது. பூலித்தேவருடைய படைப்பிரிவில் இருந்த ஒரு படை தளபதி. சோ 3ஆவது ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் கரெக்ட். 4ஆவது ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. 1, 2, 3 ஆகியவை சரி. ஆப்ஷன் பி. தமிழ்நாட்டின் தீவிர தேசியவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விஜய ராகவாச்சாரியார். இது இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. சேலம் வீரர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்பாங்க. சேலம் வீரர்னா அந்த பகுதியை சேர்ந்தவர் விஜய ராகவாச்சாரியார். இவர் நாக்பூர் காங்கிரஸ் செஷன்ல தலைவராக இருந்திருக்காரு. அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி கொடுத்த காங்கிரஸ் மாநாடு எங்க நடைபெற்றதுன்னு கேட்பாங்க. இப்ப நாக்பூர்ல நடைபெற்றது. நாக்பூர் காங்கிரஸ் செஷனுக்கு தலைவர் யாருன்னா விஜய ராகவாச்சாரியார். எப்படி வந்து தீவிர தேசியவாதிகளின் கோட்டைன்னு புனே அழைக்கிறாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டுல தீவிர தேசியவாதிகளின் புனே என்று அழைக்கப்படும் இடம் அது என்ன? சேலம் தான். நெக்ஸ்ட், 1929 பாரிஸில் நடைபெற்ற உலக பெண்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட பெண்மணி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ வேர்ல்டு விமன் கான்ஃபரன்ஸ், உலக பெண்கள் மாநாட்டில் கலந்து கொண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ருக்குமணி லட்சுமிபதி அம்மாள். சோ ருக்குமணி லட்சுமிபதி அம்மாள் இவர் பாத்தீங்கன்னா முதன்முறையாக உப்பு சத்தியாகிரகத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக உப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக வரி செலுத்திய முதல் பெண்மணி ருக்குமணி லட்சுமிபதி தான். அதனாலதான் இவர் உப்புங்கிற சென்டிமெண்ட் ரொம்ப, அதாவது உப்பு வரி எதிர்க்கும் வகையில் தனது வீட்டுல இருக்கக்கூடிய சமையல்ல உப்பை அறவே புறக்கணித்த ஒரு போராளி அப்படின்னு இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. 1929 பாரிஸ் நடைபெற்ற உலக பெண்கள் மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. அங்க வந்து இந்திய விடுதலையின் அவசியத்தை பற்றி சொல்றாங்க. அதுல வந்து முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வருட சிறை தண்டனை உப்பு சத்தியாகிரக போராட்டத்துல இவருக்கு கிடைக்குது. முதன்முறையாக நாட்டிலேயே உப்பு சத்தியாகிரக போராட்டத்திற்காக பெனால்டி கட்டின முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி தான். ஸோ நிறைய போராட்டங்கள் கண்டினியூஸா பண்ணியிருக்கிறாங்க. 1951 அந்த காலகட்டம் வரைக்கும் நிறைய போராட்டங்கள் ஈடுபட்டிருக்காங்க. தமிழ் மாகாண விவசாயிகளுடைய மாநாடு திருநெல்வேலி நடைபெற்ற போது சர்தார் பட்டம் யாரு கொடுக்கப்பட்டது? அவர் பேரே சர்தார் வேதரத்தினம். அதை வச்சு கண்டுபிடிச்சலாம். வேதரத்தினம் அப்படிங்கிறவர் தான் சர்தார் வேதரத்தினம். இவர் இந்திய தேசிய காங்கிரசின் ஒரு முக்கியமான தலைவர்கள்ல ஒருத்தர். சென்னை மாகாண சட்டமன்றத்திற்கு 14 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். சரி, இவருடைய முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா,
பிரிட்டிஷ் இந்தியாவுல ராஜாஜி தலைமையில அகெயின்ஸ்ட் நடைபெற்ற அந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்துல கலந்து கொண்டவர்கள் முக்கியமான சர்தார் வேதரத்னம் பிள்ளை தான் 6 மாத அளவுக்கு சிறை தண்டனை வந்து அனுபவிச்சிருக்கிறாரு. இவர் நேரடியாக போராட்டத்தில் கலந்துவிடல. பட் கலந்து கொண்டவர்களுக்கு பெருமளவில் உதவியதாக கண்டுபிடிக்கப்பட்டு சர்தார் வேதரத்னத்துக்கு இவருக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் 6 மாதங்கள் கடுங்காவல் தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. இவர் 1931 திருநெல்வேலியில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல தான் சர்தார் என்ன தலைவர் ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ மகாத்மா காந்தி அறிவித்த பல்வேறு போராட்டங்களில் பலமுறை சிறைக்கு சென்றவர் தான் இவர் தியாகி வேதரத்னம். சோ வேதரத்னத்தை சர்தார் வேதரத்னம்னு சொல்றோம். இந்திய அரசாங்கம் 1998 இவருக்கு 2 ரூபாய் அஞ்சல் தலை மற்றும் ஒரு அஞ்சல் உரை வெளியிட்டு இவர் வந்து பெருமைப்படுத்தியிருக்காங்க. உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு காமராஜர் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட இடம் என்ன இடம்னு கேட்டிருக்காங்க. அலிப்பூர் பிரிசன்ல அடைக்கப்பட்டிருக்காரு. சோ காமராஜரை பொறுத்த வரைக்கும் நிறைய சிறைச்சாலைகளை வந்து சந்திச்சிருக்கிறாரு. அதுல ஒரு 3 சிறைச்சாலைகள் வந்து அடிக்கடி டிஎன்பிசில கேட்டுட்டே இருப்பாங்க. இப்போ காமராஜர் அவர்கள் தொடக்க காலகட்டத்திலிருந்தே இவருடைய அரசியல் குருவாக சத்தியமூர்த்தி அவர்களை ஏற்றுக்கொண்டவர். தொடக்க காலகட்டத்தில் தீவிர தேசியவாதியாக இருந்தவர். அதுக்கப்புறமாக தமிழகத்தின் முதலமைச்சராக 9 ஆண்டுகள் பணிபுரிஞ்சிருக்கிறாரு. 1954 இருந்து 1963 வரைக்கும் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. சோ 1940 சத்தியாகிரக போராட்டத்துக்கு காந்தியிடம் அனுமதி கேட்க வரதா பயணம் செல்கிறார். அப்பொழுது இவர் வந்து வேலூர் சிறையில வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. இது ரீசனா நடந்த ஐடியா பிரின்சிபல் கொஸ்டின்ல கூட இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது 1940களுக்கு பிறகு காமராஜர் எங்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ட்டு. சோ வந்து வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல வந்து அமராவதி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். ஃபர்ஸ்ட் அப்ப அலிப்பூர் உப்பு சத்தியாகிரகம் அலிப்பூர், அதுக்கப்புறமா வந்து வரதா பயணம் செல்லும் பொழுது வேலூர் சிறை. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்திற்காக இவர் வந்து அமராவதி சிறையில அடைக்கப்பட்டுள்ளார். 3 ஆண்டுகள் சிறைச்சாலை. அப்புறம் 1947 இந்தியா சுதந்திரம் கிடைக்கும் பொழுது தியாகி சத்தியமூர்த்தியோட வீட்டுல தேசிய கொடி ஏத்துறாரு. தமிழ்நாட்டு காங்கிரஸ் இயக்கத்தின் தலைமையகத்துக்கு பேரு சத்தியமூர்த்தி பவன் தான் பேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி ரெங்கையா அவர்கள் தான் முதல் தலைவர். 1884 ஸ்டார்ட் பண்ணப்பட்டு நிறைய சொல்லிட்டேன் புள்ளி விவரங்கள். அடுத்து பாருங்க, பின்னர் எந்த தமிழ்நாட்டு விடுதலை போராட்ட வீரர் இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் மியான்மர் நாட்டு சிறைகளில் தன் வாழ்வில் பெரும் பகுதியை கழித்தவர்? இங்க மட்டும் கிடையாது, பல நாடுகளையும் கழித்தவர் தான் நீலகண்ட பிரம்மச்சாரி. அவரை பத்தி ஏற்கனவே நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. பின்னரும் கூற்றுகளில் தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர், ஆனைமலையின் யதுல் நாயக்கர் போன்ற அருகருகாமையில் இருந்த பாளையங்களை உள்ளடக்கிய தென்னிந்திய கூட்டமைப்பை கட்டபொம்மன் ஏற்படுத்தினார். தென்னிந்திய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதுதான். பட் கட்டபொம்மன் தென்னிந்திய கூட்டமைப்பு ஏற்படுத்துவதற்கு கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அவர் தூக்கில போட்டு கொண்டாங்க. சோ தென்னிந்திய கூட்டமைப்பு உருவாக்கப்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கட்டபொம்மன் அதன் தலைவராக செயல்பட்டு திருச்சிராப்பள்ளி அறிக்கையை தயாரித்தார். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் இல்லைன்னா ஜம்புத்தீவு பிரகடனம் சொல்லுவோம். இதை உருவாக்குனது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன மருது பெரிய மருது இவங்க தான் உருவாக்கி இருக்கிறாங்க. சோ 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. மருது சகோதரர்கள் கட்டபொம்மன் சந்திப்பை தடுப்பதற்காக ஆட்சியர் லூசிங்டன் ஒரு சதி திட்டம் தீட்டினார். அது கரெக்ட். 3வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். சோ 3வது ஸ்டேட்மெண்ட் சரி. என்ன கேட்டிருக்காங்க, எது தவறானது? 1 மற்றும் 2 தவறானது. 21வது கொஸ்டின். கிலாபத் தினம் தமிழகத்தில் மௌலானா சௌகத் அலி தலைமையில் கிலாபத் தினம் அனுசரிக்கப்பட்டது எப்பொழுது? ஏப்ரல் 17, 1920. சோ கிலாபத் அப்படிங்கிற அமைப்பு இந்த 1ஆம் உலக போருக்கு பிறகு உருவாக்கப்பட்டது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவங்களுக்கு தங்களுடைய பாதுகாப்பு வேண்டி ஒரு அமைப்பை ஏற்படுத்த நினைக்கிறாங்க. அதான் கிலாபத் இயக்கம் அப்படின்னு ஏற்படுத்தப்படுது. சமூக சீர்திருத்தவாதியான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பற்றிய பின்னும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்ந்தெடுக்கவும். முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர்னு சொல்றோம். அப்போ அவரை பற்றி உள்ள கூற்றுகள் பாருங்க. 1930 சாந்தோம் என்ற இடத்தில் அவ்வை இல்லத்தை தொடங்கினார். கரெக்ட். 1956 அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. தப்பு. இவருக்கு பத்ம பூஷன் விருது கொடுக்கப்பட்டது. அதாவது பத்ம பூஷன் அப்படிங்கிறது பத்மஸ்ரீயோட மிக உயர்ந்த விருது. பத்ம பூஷனோட பத்ம விபூஷன்கிற விருது உயர்ந்த விருது. இந்த 3 விருதுகளை காட்டிலும் பாரத ரத்னா விருதுங்கிறது ரொம்ப உயரிய விருது. குடிமக்களுக்கு கொடுக்கக்கூடிய 3வது உயரிய விருது இவர் வாங்கியிருக்கிறார். அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. 1930 புனேவில் அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தினார். இது சரி.
1926 இந்தியாவின் முதல் சட்டமன்ற பெண் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுவும் சரிதான். சோ ஆப்ஷன் பி தான் தவறு. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அதன் போது ராணுவத்துடனான காங்கிரஸ் தொண்டர்களின் மோதல் எந்த இடத்தில் நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. மதுரையில் நடைபெற்ற ஒரு காங்கிரஸ் மோதல். அதாவது இந்தியாவுல அன்ஆர்கனைஸ்டா முதல் முறையாக திட்டமே எதுவும் இடப்படாமல் நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தான். இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதுல அனைத்து பிரிவினரும் கலந்துக்கிறாங்க. இதுதான் அதோடைய சக்சஸ்க்கே முக்கியமான காரணம். இதுக்கு எந்த தலைவர்களையும் காரணம் சொல்ல முடியாது. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து யாருடைய தலைமை நடைபெற்றதுலாம் கேட்க முடியாது. அது வந்து ஒரு மாஸ் ப்ரொடெஸ்ட். இந்தியாவில் அனைவரும் கலந்துட்டாங்க. பாத்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி, மின்சார டிராமு, பக்கிங்ஹாம் கர்நாடிக் மில்லு, சென்னை போர்ட் எல்லா உறுப்பினர்களும் கலந்துக்கிறாங்க. இதுல வேலூர், பணம்பாக்கம் ஊர்கள்ல தந்தி, தொலைபேசி கம்பிகள்லாம் வெட்டி பிரிட்டிஷோட கம்யூனிகேஷனை கட் பண்றாங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் பாக்குறோம். அப்புறம் சூலூர் விமான நிலையம் தாக்கப்பட்டது. கோயம்புத்தூர்ல ரயில்கள் புற தரமுள்ள செய்யப்பட்டது. அப்படி நடந்துட்டு இருக்கிற இடத்துலதான் மதுரையில வந்து ஒரு பெரிய காங்கிரஸ் மோதல் ஏற்பட்டு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. சோ மதுரை. எந்த சுதந்திர போராட்ட வீரர் 1857 முதல் இந்திய சுதந்திர போர் என்னும் புத்தகத்தை மராத்தி மொழியிலிருந்து மொழிபெயர்த்து உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கிறார்? அதாவது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 1857 முதல் இந்திய சுதந்திர புக்கே ரொம்ப முக்கியமான புக். இது யார் அப்படின்னா சவர்கார் புக், வீர சவர்காருடைய புத்தகம் அது. இது சவர்கார் பிரதர்ஸ் சொல்லுவோம். இவங்க தான் இந்த புத்தகத்தை எழுதுறாங்க. 1857 புரட்சி, முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு எழுதுறாங்க. அதை பிரிட்டிஷ்காரங்க ரெக்கார்ட்ல வரும் சிப்பாய்கள் அதுன்னு சொல்றாங்க. அதை மாத்தி எழுதுறாரு. அந்த புத்தகம் உலகம் முழுவதும் தடை செய்யப்பட்டிருக்கு. அந்த புத்தகத்தை உலகத்தின் பல்வேறு மொழிகளில் எழுதி வெளியிட்டவர் யாருன்னா VVS ஐயர், வரநெறி வேங்கட சுப்பிரமணிய ஐயர். யார் ஒத்துழைமை இயக்க போராட்டத்திற்கு ஆதரவளித்து இனி எப்போதும் வழக்கறிஞர் தொழில் பார்க்க மாட்டேன், என் மக்களுக்காக பாடுபடுவேன் என்று கூறி தனது வழக்கறிஞர் உடையை எரித்தவர் அப்படின்னு கேட்டிருக்கு. சோ ஒத்துழைமை இயக்க போராட்டத்துக்காக தன்னுடைய வழக்கறிஞர் உடையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர் சிங்காரவேலர். மே தினத்தை கொண்டாடினவர். நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்திருப்போம். அப்புறம் எந்த இயக்கமானது முதல் தலைமுறை தேசியவாதிகளுக்கான பயிற்சி களமாக விளங்கியது? பயிற்சி களம் பிரைமரி பிளாட்ஃபார்ம். இதுக்கு அமைச்சு கொடுத்த அமைப்பு என்ன அமைப்புன்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபம். நான் சொன்ன தொடக்க காலத்திலேயே திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட அரசியல் இயக்கம். அது சும்மா அன்பிளான்டாலாம் கிடையாது. ப்ராப்பர் பிளான், ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர், அவங்களுக்கும் சில கோட்பாடுகளோடு உருவாக்கப்பட்டது. ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் என்ற தொண்டு நிறுவனத்தை அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அம்புஜத்தம்மாள். காந்தியடிகளால் செல்லமாக வளர்த்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு பேர் உண்டு, அம்புஜத்தம்மாள் அவர்களுக்கு. சோ அம்புஜத்தம்மாள் அவர்கள் தன்னுடைய தந்தை பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன். இவர் காந்தியோட பேர் ரெண்டையும் சேர்த்து ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் அப்படின்ட்டு ஒரு தனியான ஒரு தொண்டு நிறுவனத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. சோ அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி கடலூர் அஞ்சலை அம்மாளை பத்தி இதுல சொல்லியிருப்பாங்க. சோ கடலூர் அஞ்சலை அம்மாள், அம்புஜத்தம்மாள் 2 பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. சோ அம்புஜத்தம்மாளுடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மகாகவி பாரதியாருடைய பாடல். அதை பாடி பாடி விடுதலை உணர்வை ஊட்டிய முக்கியமான ஒரு பெண் தலைவர் அப்படின்னா அம்புஜத்தம்மாளை சொல்றோம். சோ நான் கண்ட பாரதம் அப்படின்னு ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறாங்க. இது போக 1964ஆம் ஆண்டு இவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்து அரசாங்கம் இவங்களை கௌரவிச்சிருக்கிறாங்க. சோ அம்புஜத்தம்மாள் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி. இதே மாதிரி அஞ்சலை அம்மாள் ஒருத்தங்களையும் கேட்பாங்க. சோ அஞ்சலை அம்மாள், கடலூர் அஞ்சலை அம்மாள்னு பேரு. அவங்க நீலன் சிலை அகற்றும் போராட்டம், உப்பு காய்ச்சும் போராட்டம், பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்ட பெண்மணி. மெட்ராஸ் சிறைச்சாலையில் முதல் அரசியல் கைதி, ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் கன்விக்ட்னா இந்த அரசியல் காரணத்திற்காக முதன்முறையாக அடைக்கப்பட்டவர். அது சிறைச்சாலை, பழமையான சிறைச்சாலை. அரசியல் காரணங்களுக்காக முதன்முறையாக அடைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சுப்பிரமணிய சிவா. ரொம்ப முக்கியமானவர். இவர் வஉசியுடைய நெருங்கிய நண்பர். சோ வஉசியோட நெருங்கிய நண்பர். திண்டுக்கல் மாவட்டத்துடைய வத்தலகுண்டு பகுதியில் பிறந்தவர். 1913ஆம் ஆண்டு இவர் வந்து சுப்பிரமணிய சிவா அவர்கள் ஞானபானு அப்படிங்கிற ஒரு இதழை நடத்துறாரு. தமிழகத்தின் வீரமுரசு அப்படின்னு யார சொல்றாங்கன்னு கேட்பாங்க. வீரமுரசு என்று அழைக்கப்படுவார் இவர் தான். அதே மாதிரி 1907 திருவனந்தபுரத்துடைய தர்ம பரிபாலன சமாஜம். இவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாடு தான். அதற்கப்புறமாக வேலை பார்ப்பதற்கு, படிக்கிறதுக்கு வசதி இல்லாத காரணத்தினால எங்க போறாருன்னா திருவனந்தபுரத்துல போய் வேலை செய்யறாரு. அங்க வேலை செஞ்சுட்டே படிச்சுட்டு
அப்படியே வளர்ற அவர் தான் திருவனந்தபுரத்துல தர்ம பரிபாலன சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறாரு. அதுக்கப்புறம் கல்கத்தா காங்கிரஸ்க்கு பிரதிநிதியா சென்றாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சுதான் அவருக்கு வஉசியோடைய நட்பு கிடைக்கும். வஉசி இவர் வந்து ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிறார். ஏன்னா வஉசி பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வழக்கறிஞர், நிறைய வந்து தேசியத்துக்காக செலவு பண்றதுக்கு ரெடியா இருந்தாரு. இந்த சினிமாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வஉசி வந்து நிறைய பெரிய பேச்சாளரா காட்டுறாங்க. அவர் பேச்சாளர் தான், பட் அவர் பேச்சாளர்ன்றதை விட ரொம்ப அட்ராக்டிவா பேசுறவங்களை வந்து அப்படியே கவர்ந்து அவங்கள வந்து சரியான பாதை கொண்டுட்டு போவார் தான் முக்கியமான ஒரு ஆளுநர் விஓசி. அப்படி வந்து ஒரு பேச்சுல வந்து மயங்கி, இந்த சுப்பிரமணிய சிவாவுடைய பேச்சுல மயங்கி தான் வஉசி அவர்கள் தன்னுடைய நட்பாக எடுத்துக்கிறாரு. தினமும் பாத்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையில நடந்து கொண்டே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சுப்பிரமணிய சிவாவுடைய பேச்சுகளை கேட்டுட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மேடைகள்ல ஏத்தி சுப்பிரமணிய சிவாவுடைய பேச வைக்கிறாரு. இந்த சுப்பிரமணிய சிவா வந்து தொழுநோயால் பாதிக்கப்பட்டு கடைசி காலகட்டத்துல கூட பிரிட்டிஷ்காரங்க ட்ரெயின்ல ஏறக்கூடாதுன்னு பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இருந்தாலும் நடந்தே சென்று தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பிரச்சாரம் செய்து இறந்து போனவர். இவருடைய முக்கியமான ஒரு இது பாரத மாதாவுக்காக கோயில் கட்டினது. அடிக்கடி டிஎன்பிசில கேட்கிறாங்க, பாரத மாதாவிற்காக கோயில் கட்டியவர். பாரத மாதாவுக்கு எங்க கோயில் கட்டியிருக்காருன்னா தன்னுடைய சொந்த ஊரான பாப்பாரப்பட்டி அப்படிங்கிற இடத்துல பாரத மாதாவிற்கு ஒரு கோயில் கட்டியவர் இவர் தான். சுப்பிரமணிய சிவன் நிறைய புள்ளிவிவரங்கள் இருக்கு. அடுத்தது எந்த நாளில் தமிழகத்தின் மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் மகாத்மா காந்தியடிகள் உரையாற்றினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மார்ச் 18, 1919 ஆண்டு. மகாத்மா காந்தி 1919 மார்ச் மாதம் உரையாற்றிட்டு இருக்கும் பொழுதுதான் அந்த இன்பிட்வீன் டேஸ்ல தான் அவங்களுக்கு ரவுலட் சட்டம் ஒரு சட்டமே கொண்டு வருது. அப்ப ரவுலட் சட்டம் அறிமுகப்படுத்தும் போது காந்தி எங்க இருக்கிறாருன்னா மெட்ராஸ்ல தான் இருக்காரு. இந்த ரவுலட் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, காரணமின்றி யாராலும் கைது செய்யலாம், அடிப்படையான ஒரு உரிமையை வந்து பாதிக்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. இதை எதிர்த்து தான் ஒவ்வொருத்தரும் பல்வேறு போராட்டங்கள் செய்யறாங்க. மெட்ராஸ்ல சத்தியாகிரக சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பு காந்தி ஏற்படுத்தி சொல்றாரு. மெட்ராஸ் சத்தியாகிரகி அமைப்பு இதை ஏற்படுத்தி அதன் மூலமாக போராட்டம் பண்றாங்க. இந்த தொடர்ச்சியான போராட்டங்களுக்கு பிறகு அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்குது. ஸோ காந்தியடிகள் தன்னுடைய கெய்சர் இ ஹிந்த் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை திறக்கிறார். நம்ம நிறைய பார்த்திருப்போம். ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய பட்டம் நைட்ஹுட் அப்படிங்கிற பட்டத்தை திறந்திருப்பாரு. காந்தி வந்து தன்னுடைய முக்கியமான ஒரு பட்டம் கெய்சர் இ ஹிந்த் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை திறந்திருக்கிறார். 30வது கொஸ்டின் பாருங்க. பிடர் கூட்டிலே கவனிக்கும். சத்தியமூர்த்தி அவர்களை பத்தி கொடுத்திருக்காங்க. சத்தியமூர்த்தி யாரு? காமராஜரின் அரசியல் குரு. இவர் 1887 புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே செம்மானமுட்டல் என்ற ஊரில் பிறந்தார். கரெக்ட். 1942 ஆண்டு தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டு கேரளாவில் உள்ள அறிவுபுரம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் அப்படின்னு இருக்காங்க. தவறு. இவர் இங்க இருக்கக்கூடிய சென்னையில இருக்கக்கூடிய பிரிசன்ல தான் அடைக்கப்பட்டிருந்தாரு. அதற்கு அப்புறமாக ஒவ்வொரு இதுக்கா மாறும்போது ஜெயில வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜெயில மாற்றப்படுறாங்க. அறிவுபுரம் ஜெயில்னா என்ன அப்படின்னா, இது வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்துக்காக தந்தை பெரியார் அவர்களை சிறைச்சாலையில் வச்சாங்க. அந்த சிறைச்சாலை தான் கேரளாவில் உள்ள அறிவுபுரம், வந்து தமிழ்நாட்டில் உள்ளது கிடையாது. ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரி. பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை நிறுவி விவசாயிகளுக்கு உதவிகரமாக இருந்தவர் யார்? முத்துராமலிங்கர் அவர்கள். ஸோ பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை அப்படின்னு நம்ம வஉசியை போட்டுக்கூடாது. ஏன்னா தூத்துக்குடி மாவட்டத்துடைய கூட்டுறவு பண்டக சாலை, கூட்டுறவு விற்பனை அங்காடிகள் எல்லாம் வந்து ஊக்குவித்தா இருந்தாரு. பட் பாரத மாதான்னு ஒரு பேரையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? அதனால நீங்க கரெக்டா நோட் பண்ணி போடணும். பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை ஏற்படுத்தி விவசாயிகள் பொருட்கள் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த 1938 காலகட்டத்திலே 1938லயே மதுரையில கிட்டத்தட்ட 23 தொழிலாளர் சங்கத்திற்கு தலைவராக இருந்திருக்கிறார் முத்துராமலிங்கர். தன்னுடைய 32 சிற்றூர்களில் சொந்தமாக, இது ஸ்கூல் புக்ல டேட்டா, 32 சிற்றூர்கள்ல தனக்கு சொந்தமாக இருந்த நிலங்களை பங்கிட்டு அந்த சொத்துக்களை, நிறைய சொத்துக்களை மக்கள் கொடுத்துட்டு மீதி சொத்துக்களை அவர் வச்சிருந்திருக்காரு. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி. இவர் தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு திருவிக்காவே பாராட்டி இருக்கிறாருன்னா பாத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் முத்துராமலிங்கருடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுபாஷ் சந்திர போஸ் வந்து இவருடைய அரசியல் குருவாக இவர் ஏற்றுக்கொள்றார். அப்புறம் தான் முற்போக்கு கட்சி ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறாரு. முத்துராமலிங்கருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டுதான் ராஜாஜி அவர்கள் 1939 ஆண்டு மதுரைக்கு முத்துராமலிங்கருடைய ஏற்புக்காக சுபாஷ் சந்திர போஸ் வந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அவர் விடுதலைக்கு அப்புறமா நேதாஜி அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு வீக்லி மேகசின் ஒன்று நடத்திட்டு இருந்தாரு. அவரு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு தமிழகத்தின் ஒரு பர்சனாலிட்டி சுதந்திர போராட்டத்தை பொறுத்தவரை. நெக்ஸ்ட், இந்தியாவின் முதல் தொழில் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இந்தியாவுடைய முதல்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்தியாவில முதன்முறையாக உருவாக்கப்பட்டது 1918.
ஏன் தொழிலாளர் சங்கம்ங்கிற அமைப்பை உருவாக்குனாங்க? கேள்வி அங்கதான் வரும். இது வந்து நம்ம டேட்டாவை படிச்சுக்கிறோம். 1914 இருந்து 18 வரைக்கும் முதல் உலக போர் நடக்கு. நல்லா அப்படி நீங்க கான்செப்டா தெரிஞ்சுட்டீங்கன்னா மறக்காது. முதல் உலக போர்ல நிறைய ஆயுதங்கள் தேவைப்படுது, நிறைய வேகன்ஸ் வெஹிக்கிள் தயாரிக்க வேண்டியது, நிறைய தொழிற்சாலைகள் கடற்கடன்னு பெருகுது. ஆனா போர் முடிஞ்ச உடனே அவ்வளவு தொழிற்சாலைகள் வேலை பார்த்த எம்ப்ளாயிஸை என்ன பண்றாங்கன்னா வேலையை விட்டு அனுப்பி விட்டுறாங்க. அப்ப தொழிலாளர்களுக்கு நமக்கு வந்து ஒரு அமைப்பே இல்லாம இருக்குங்கிறதுக்காக தான் முதன்முறையாக தொழிலாளர் சங்கங்கள் உருவாக ஆரம்பிச்சது. அப்படிப்பட்ட ஒரு தொழிலாளர் சங்கம் தான் மெட்ராஸ் தொழிலாளர் சங்கம். இது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்டது 1918. பின்னர் யார் தன்னுடைய சுயசரிதியில் கன்னியாகுமரி பிரதேசம் அமைதியின் இருப்பிடம் என்று குறிப்பிட்டுள்ளார்? ஜவஹர்லால் நேரு குறிப்பிட்டிருக்கார். ஆட்டோபயோகிராபி, அவருடைய ஆட்டோபயோகிராபி அதுல வந்து குறிப்பிட்டிருக்காரு கன்னியாகுமரி பிரதேசம் தன்னுடைய அமைதியின் இருப்பிடமாக இருக்குது அப்படின்னு. கொஸ்டின் நம்பர் 34 பாருங்க. பின்வரும் கூற்றுக்களில் தவறானவற்றை தேர்ந்தெடுக்கவும். வேலு நாச்சியார் அவர்களை பத்தி கொடுத்திருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறானது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சைடுல டிக் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1930ஆம் ஆண்டு அவர் பிறந்திருக்காரு. முதல் ஸ்டேட்மெண்டே தவறா இருக்கு. 1729 கொடுத்திருக்காங்க. 1730ஆம் ஆண்டு பிறந்தவர் ராமநாதபுரத்தை ஆண்ட செல்லமுத்து சேதுபதி அவருடைய மகள். ஜான்சி ராணிக்கு முன்னாடியே விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்மணி. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தமிழர்களின் வீரமங்கை தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி. சரியா தான் கொடுத்திருக்கு. தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி. ஆக்சுவலா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம இப்படிதான் அழைக்கிறதுனால சரி, பட் இருந்தாலுமே ஜான்சி ராணி இவருடைய காலத்துக்கு பின்னாடி வந்தவங்க தான். ஸோ ஆனா வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் சரியாவே இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமா இருக்கான்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஜான்சி ராணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருடங்களுக்கு முன்னாடியே இருந்த ஒரு பெண்மணி. மூணாவது பாருங்க, சின்ன மருது வேலுநாச்சியாரின் படைத்தளபதியாகவும் பெரிய மருது ஆலோசகராகவும் இருந்தார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது தவறு. ஸோ சின்ன மருதுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புத்திசாலியா இருந்தாரு, அதனால அவர் வந்து ஆலோசகரா வச்சிருந்தாங்க. பெரிய மருது வந்து அவரை கம்பேர் பண்ணும்போது படை வலிமையிலதான் சிறந்தவரா இருந்தாரு தவிர ரொம்ப சிந்திக்கிற அளவுக்கு ஆற்றல் உள்ளவரா இல்லை. அதனால அவர் வெறும் படைத்தளபதியாக மட்டும்தான் வச்சிருந்தாங்க. ஸோ மூணாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. நாலாவது ஸ்டேட்மெண்ட், உடையாள் குயில் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று வழிநடத்தினார். தப்பு. குயிலி தான் உடையாள்னு ஒரு பெண் படைப்பிரிவுக்கு தலைமை வகித்த ஒரு பெண். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சூசைட் பாம்பர் விமன் அப்படின்னா யாருன்னா இந்த குயிலிங்கிற பெண்மணி தான் சொல்லுவோம். ஸோ வந்து இதெல்லாம் தவறா இருக்கு, 2 மட்டும் தான் சரி. ஸோ 1, 3, 4 தவறாக இருக்கு. ஸோ ஆப்ஷன் உங்களுக்கு பிங்கிறது தான் இங்க நம்ம ஆன்சர் போட முடியும். நெக்ஸ்ட், பின்வரும் யார் பிரபஞ்சமித்திரன் என்ற ஒரு வார இதழை நடத்தியவர்? சுப்பிரமணிய சிவா தான் பிரபஞ்சமித்திரன், ஞானபானுங்கிற பத்திரிகைகள் எல்லாம் நடத்தியவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 36 பாருங்க. பின்வரும் கூற்றுக்களை கவனித்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட், தென்னிந்திய கழக முடிவில் 1802 சிவகங்கை இணைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த தென்னிந்திய கழகம் பார்க்கும்போது கர்நாடக உடன்படிக்கை அப்படின்னு பார்க்க வேண்டியது. கர்நாடக உடன்படிக்கை அப்படிங்கிறது 1801ஆம் ஆண்டு 1801ஆம் ஆண்டு தென்னிந்திய கிளர்ச்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட உடன்படிக்கைக்கு பேர் தான் இந்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில வந்து 1801ஆம் ஆண்டே சிவகங்கை இணைக்கப்பட்டுள்ளது கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. ரெண்டாவது, இந்த வருடங்களுமே பாத்தீங்கன்னா எல்லாமே 1801 தான். கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டது 1799, 1799. அவருடைய வாரிசுகள் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டது 1801 முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தவறா இருக்கு. ஸோ வந்து எது வந்து தவறானது? இந்த கூற்றுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தவறானதா இருக்கு. அப்போ சரியான ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லைனால எதுவும் இல்லை அப்படிங்கிறத ஆன்சரா போடுவோம். அப்புறம் நீல் சிலை அகற்றும் போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தியவர் திருநெல்வேலியை சேர்ந்தவர் யாரு? SN சோமயாஜுலு. நீல் சிலை அப்படிங்கிறது, நீல் அப்படிங்கிறது யார் அப்படின்னா அலகாபாத்தின் கசாப் கடைக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1857 நடைபெற்ற புரட்சியில உத்தரப்பிரதேசம், அலகாபாத், கான்பூர் பகுதிகளில் நடந்த அந்த புரட்சியை அடக்கியவர்கள் முக்கியமான தளபதி தான் இந்த நீல் அப்படிங்கிறவரு. இந்த ஜேம்ஸ் நீல் அவர்களை வந்து பிரிட்டிஷ்காரங்க பாராட்டி இவருக்கு பாத்தீங்கன்னா பெரிய அளவிலான சிலைகள் மவுண்ட் ரோட்ல வச்சிருந்தாங்க. இது வந்து அவமானகரத்தின் சின்னமாக இந்தியர்கள் நினைச்சாங்க. இதனால இந்த சிலை நீக்கணும் பல்வேறு விதமான போராட்டம் நடைபெற்றது. அது நடைபெற்ற முக்கியமான போராட்டம் தான் சென்னையில் இருக்கிற நீல் சிலை அகற்றும் போராட்டம். இதுவும் 1927ஆம் ஆண்டு நடைபெற்ற போராட்டம் தான். இதுக்கு தென்னிந்தியாவில இருந்து SN சோமயாஜுலு அவர்களுடைய தலைமையில திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஒரு பெரிய அளவு போராட்டம் உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட், முத்துராமலிங்கரை தேசியம் காத்த செம்மல் என்று அழைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தேசியம் காத்த செம்மல்னு சொன்னாலே திருவிக அவர்கள் தான். ஸோ முத்துராமலிங்கரை பொறுத்த வரைக்கும் அவரை நிறைய பேர் புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. அது புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. புதுசா வந்து ஸ்கூல் புக்ல அந்த தமிழ் லாங்குவேஜ் புத்தகத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அவருக்கு அவரது புகழுரைகளை பத்தி கொடுத்துருக்காங்க. யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு.
அதுல தேசியம் காத்த செம்மல்னு திருவிக்கா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாலகங்காதர திலகர் எப்படி வட இந்தியாவில இருந்து ஒரு வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டிருந்ததோ அதே மாதிரி தென்னிந்தியாவில வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டவர் அப்படின்ட்டு இவருக்கு ஒரு பேரும் இருக்கு. இவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போல இருந்ததுன்னு பேரறிஞர் அண்ணா இவரை புகழ்ந்திருக்கிறார் அப்படின்னு புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ராஜாஜி அவர்களும் இவர் புகழ்ந்திருக்காரு. சோ ஒரு 4 பேர் பத்தி கொடுத்திருக்காங்க. ராஜாஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவர் உள்ளதில் பட்டதை உண்மை எனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசி விடுவது அவருடைய வழக்கம் அப்படின்னு ராஜாஜி கொடுத்திருக்காங்க. 4 சாய்ஸஸ்மே உங்களுக்கு இருக்கு. அறிஞர் அண்ணா இருக்கு, ராஜாஜி இருக்கு, திருவிக்கா இருக்கு. சோ தேசிய காத்த செம்மல் அப்படின்னா திருவிக்கா. தமிழ்நாட்டு சுதேச இயக்க தலைவர்கள் எந்த நாளை சுதேசி தினமாக கொண்டாடினார்கள்? சுதேசி தினம், சுதேசி விதேசின்னு 2ஆ பிரிப்போம். சுதேசி அப்படின்னா சொந்த நாட்டை சேர்ந்தவன் அர்த்தம். 1907 மார்ச் மாதம் 9ஆம் தேதி. சோ பிபின் சந்திரபால் நிறைய போராட்ட வீரர்கள் கைது செய்யப்பட்டு வைத்திருந்த நிலையில அந்த விடுதலைக்காக தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்ட தினம் தான் சுதேசி தினம். வஉசி நடத்திய சுதேசி இயக்கத்தில் கலந்து கொள்வதற்காக தனது காவல்துறை பதவியை துறந்த தமிழக போராட்ட வீரர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நிறைய போராட்ட வீரர்கள் ஃபேமஸா இருக்கிறவங்க தான் மக்கள் நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. இன்னும் தூத்துக்குடி மாவட்டங்கள், திருநெல்வேலி மாவட்டங்கள்ல நிறைய போராட்ட வீரர்கள் இருந்திருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு போராட்ட வீரர் அந்த குருநாத ஐயர், அவரை தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. சோ இந்த போராட்டத்துல தன்னுடைய ஹெட் கான்ஸ்டபிள் பதவியை துறந்தவர் குருநாத ஐயர். சோ குருநாத ஐயர் பொறுத்த வரைக்கும் இவர் தூத்துக்குடி மாவட்டத்துல போலீஸ் இலாக்காவில் தலைமை காவலராக பணியாற்றி வந்தவர். இவர் வஉசி நடத்திய பல்வேறு இயக்கங்களில் போராடுவதற்காகவும் சுதேசி போராட்டத்துல போராடணும்னா ஒரு அரசு அதிகாரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பதவி ராஜினாமா செய்து வராரு. அப்புறம் வஉசி கைதானதை ஒட்டி நெல்லை நகரில் நடைபெற்ற கலவரத்தில் ஈடுபட்டு அரசாங்க கட்டடத்திற்கு தீ வைத்த காரணத்திற்காக இவர் கைது செய்யப்படுகிறார். அடுத்தது எந்த ஆண்டு சுப்பிரமணிய சிவா தர்ம பரிபாலன சமாஜம் என்ற அமைப்பை உருவாக்கினார்? இப்பதான் 2 நிமிஷம் முடிச்சேன். 1907. விடுதலை போராட்ட வீரர் அழகுமுத்து கோன் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கவனிக்கவும். அழகுமுத்து கோன் அவர்களை பத்தி நமக்கு ஸ்கூல் புக்ல ரொம்ப டீட்டெயிலா இருக்கு. அதை ஒன்றும் டீட்டெயிலா கொடுத்துக்க மாட்டாங்க. இந்த பூலித்தேவர்ல இருந்து தான் நம்மளுடைய விடுதலை போராட்டம் ஸ்டார்ட் ஆனதாக இருக்கும். பட் அவருக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்து பிரிட்டிஷ்காரங்க கிட்ட போராட்டத்தில் ஈடுபட்டவர் இவர் ஒருத்தர். இவர் ஆனா பிரிட்டிஷ் அரசாங்கம் இவர் பயங்கரமான தண்டனைகள் கொடுத்து கொலை செய்து விட்டார்கள். இருந்தாலும் இந்த அழகுமுத்து கோன் அவர்களை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் கட்டலாங்குளம் சீமையின் அரசராக இருந்தவர். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். சோ முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஜெகவீர ராமபாண்டிய எட்டப்பன் என்பவரை ஆதரித்து பூலித்தேவருக்கு ஆதரவாக இருந்தார். அதாவது எட்டப்பனை எதிர்த்து பூலித்தேவருக்கு ஆதரவாக திகழ்ந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. ஆக்சுவலா அவர் யாருடைய நண்பர்னு பாத்தீங்கன்னா ஜெகவீர ராமபாண்டிய எட்டப்பனுடைய நண்பராகத்தான் இருந்திருக்கிறார். அதான் அது முக்கியமானது. அவருடைய எட்டயபுரத்துடைய மன்னரின் சிறந்த நண்பராகத்தான் அவர் விளங்கி இருக்கிறாரு. முதன்முறையாக ஆங்கிலேயர்களை எதிர்த்தும் பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர் கப்பம் கட்டுவதை தடுக்கவும் செய்தவர் இவர் தான். இவர் தடுத்ததுனாலேயே பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த மருதநாயகம் என்பவரை அனுப்பி வைத்து பெத்தநாயக்கனூர் கோட்டை பகுதியில் இவர் தோற்கடிச்சிருக்கிறார். அப்போ பூலித்தேவர் தோற்கடிச்சிருக்காரு, முதற்கட்ட இருந்துட்டு போட்டோம். இவரையும் தோற்கடிச்சிருக்கிறாங்க. 3 மணி நேரம் நடந்த இந்த போராட்டத்துல அழகுமுத்து கோன் அவருடைய வலது காலில் சுடப்பட்டு அவர் இறந்திருக்கார். இறக்கலை, அவர் போர் கைதியா தூக்கிட்டு இருக்காங்க. கைதியாக மாற்றப்பட்ட அழகுமுத்து கோன் 6 தளபதி 248 போர் வீரர்களும் நடுக்காட்டூர் அப்படிங்கிற ஒரு பகுதிகளில் பீரங்கி முன்னாடி கட்டப்பட்ட நிலையில அவங்க சுட்டுக் கொண்டிருக்காங்க. முக்கியமானது. சோ 2ஆவது ஸ்டேட்மெண்ட் தவறு பார்த்தாலே தெரியுது. 3வது பிரிட்டிஷ் கைதியாக மாற்றப்பட்டு அவர் கட்டலாங்குளம் பகுதியிலே தூக்கிலிடப்பட்டார். தப்பு. இப்பதான் நடுக்காட்டூர்ங்கிற பகுதியில தூக்கிலிடப்பட்டிருக்கார். சோ முதல் ஸ்டேட்மெண்ட் மட்டுமே சரி. மகாகவி பாரதியுடைய படைப்புகளுக்கு எந்த ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை விதித்தது? 1909. அதற்கு அப்புறமாகத்தான் அவர் என்ன புதுவையில இருக்கிறாரு. அதுக்கு பிற்காலங்களில் புதுவையில இருந்து மறுபடியும் ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டுக்கு வர்றார். எந்த ஆண்டு என்எம்ஆர் சுப்பிரமணியன் மதுரை மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 1930ஆம் ஆண்டு. என்எம்ஆர் சுப்பிரமணியன் இவருக்கு ஒரு பேர் உண்டு. இவர் என்ன சொல்லுவாங்கன்னா மதுரை காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மதுரை காந்தினா, காந்திய வழியில் ஈடுபட்டு காங்கிரஸ் இயக்கத்திற்காக முக்கியமாக மதுரை பகுதியில் போராடினதுனால மதுரை காந்தி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இவர் முக்கியமான ஒரு காங்கிரஸ்வாதி. பிளஸ் பாத்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய அந்த மியூசியம், அந்த முக்கியமான காந்தி மியூசியம் சொல்லுவோம், அதை கட்டுறதுக்கு தன்னுடைய சொந்த நிலத்தை கொடுத்தவர் இவர். இவர் 1939ஆம் ஆண்டு தன்னுடைய மதுரை பகுதியில மீனாட்சி அம்மன் கோவில் நுழைவு போராட்டத்தில் தீவிரமாக பங்காற்றியவர். அந்த இவருடைய கொடுத்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா
பிற்காலத்துல காந்தி மியூசியம் வருது. மதுரையில முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னு பாத்தீங்கன்னா அது காந்தி மியூசியம். அது 1959ல ஜவஹர்லால் நேருவே திறந்து வைக்கிறார். அந்த மியூசியத்தை நிறுவனதே யாருன்னு பாத்தீங்கன்னா என்எம்ஆர் சுப்பிரமணியன் தான். ரொம்ப டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ்லேயே கேட்டிருக்காங்க, என்எம்ஆர் சுப்பிரமணியன் பற்றி விவரித்து எழுத சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இவர் 1962 இருந்து 67 வரைக்கும் மதுரை நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்கு. மதுரை தொகுதியிலிருந்து போன ஒரு எம்பியாகவும் இருந்திருக்காரு. ஸோ ஆன்சர் 1930. பாரத மாதா சங்கம் எப்பொழுது துவங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1904 நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்களால் தொடங்கப்பட்டது. 46வது கொஸ்டின், பாலமந்திர் என்று அழைக்கப்பட்ட கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கான ஆசிரமத்தை துவக்கியவர் ஒரு பெண்மணி. அவங்க பேர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க பேர் மஞ்சு பாஷினி அப்படின்னு பேர். நிறைய தலைவர் கொடுத்துருக்காங்க. துர்காபாய் தேஷ்முக், பத்மசாணி அம்மாள், அப்புறம் பத்மாவதி ஆசாத் அப்படின்னு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம இந்த கொஸ்டின்ல நம்ம பார்க்க வேண்டியது மஞ்சு பாஷினி அம்மாளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மஞ்சு பாஷினி அம்மாளை பொறுத்த வரைக்கும் சுதந்திர போராட்டத்துல முக்கியமான ஒரு வீரர், காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர். அதுக்கப்புறமாக தம்பு செட்டி சாலை அப்படின்னு ஒரு சாலையில ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அந்நிய பொருட்களை தீயிட்டு எரித்திருக்கிறார். அந்த போராட்டத்தில் பெரிதுமாக அறியப்படுறாரு. அப்புறம் காந்தியோடைய அனைத்து வழிபாட்டு பிரச்சாரங்கள், காந்தி அவர் நிறைய ஆசிரமங்கள் பிளஸ் பாத்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் மட்டுமே அவருடைய வாழ்க்கையில் இல்லை, நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பிரேயர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வழிபாடுகளையும் காந்தி கலந்துக்குவாரு. அப்படிப்பட்ட காந்தியோட அனைத்து வழிபாடுகளையும் ஏற்பாடு செய்யக்கூடிய பொறுப்பு 1940-43 கட்டத்துல மஞ்சு பாஷினி அம்மாள் தான் செய்திருந்தாங்க. ஸோ பாலமந்திர் அப்படிங்கிற ஒரு கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கான அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. பின்வரும் யார் தமிழக தலைவர்களிலே முதன்முறையாக சிறை வாழ்க்கை நடத்தியவராகவும் சேலம் வீரர் என்றும் அழைக்கப்படுகிறார்? விஜய ராகவாச்சாரியார். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சரியான கொஸ்டின் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சுப்பிரமணிய பாரதியார் 1882 டிசம்பர் 11 சரி. சுதேசமித்திரன் பத்திரிகை உதவி ஆசிரியராக இருந்தார் சரி. இந்தியா என்கின்ற ஆங்கில பத்திரிகையின் ஆசிரியரானார். பாரத பாரதம் என்ற வார பத்திரிகை அப்படி மாறி இருக்கு. பாலபாரதம் அது பாலபாரத் தான் ஆங்கில பத்திரிகை, அது இந்தியாங்கிற ஒரு வார பத்திரிகை. ஸோ 3ஆம் ஸ்டேட்மெண்ட் தவறு. பெண் மேலாட்டிற்கு பெண்கள் மேம்பாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பத்திரிகை சக்கரவர்த்தி சரி. ஸோ 1, 2, 4 சரி. ஆப்ஷன் பி. 49 ஜனவரி 26ஆம் தேதி சுதந்திர தின விழாவை ஏற்கனவே ஏற்பாடு செய்துட்டாங்க. இப்போ 1930ஆம் ஆண்டுல ஏற்பாடு செஞ்சுட்டாங்க. அப்போ அந்த ஜவஹர்லால் நேரு அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த புரொட்டஸ்ட்ல தேசிய கொடி ஒன்றை தைத்து அதன் கீழ் இன்று முதல் இந்தியா சுதந்திரம் அடைகிறது என்று எழுதி வீரச் செயல் புரிந்தவர். அதோடு நிக்காம அந்த தேசிய கொடியை கொண்டு போய் பிரிட்டிஷோடைய ஜார்ஜ் கோட்டையில கொண்டு ஏற்றியவர் யாருன்னா ஆரியான் என்ற பாஷ்யம். மகாகவி பாரதியார் படத்துல பாத்தீங்கன்னா நிழல்கள் ரவின்னு ஒரு கேரக்டர்ல வருவாரு. இன்னைக்கு நம்ம பாக்குற பாரதியாருடைய அட் பிரசன்ட் படம் எல்லாரும் பாக்குற அந்த படத்தை வரைஞ்சது இவர் தான். 50வது கொஸ்டின், பின்வருவனற்றுள் எந்த ஒன்று புரட்சிகர செயல்பாடுகளை ஊக்குவித்து பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்த பத்திரிகை ஒன்று அல்லன்னு கேட்டிருக்காங்க. நியூ இந்தியாங்கிற பத்திரிகை மட்டும் வெளியே வரல. ஸோ அவ்வளவுதான், கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சிருச்சு. அடுத்த டெஸ்ட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எங்கிருந்தாலும் யார் வேண்டுமானாலும் எந்நேரமும் படிக்கலாம். சுரேஷ் பாடசாலை வீடியோ கோர்சஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A அனைத்து பாடங்களுக்கும் பாடவாரியாக மாதிரி தேர்வை உள்ளடக்கியது. தொடர்புக்கு www.sureshpadasalai.com. வெற்றியின் முகவரி சுரேஷ் IAS அகாடமி.